தீபாவளி பலகாரங்கள் வரிசையில நம்ம வந்து மைசூர் பாக் நிறையவே செஞ்சுட்டு இருக்கோம். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம அத்திப்பழ மைசூர் பாக் வந்து நம்ம செய்ய போறோங்க. அதுக்கு 100 கிராம் அத்திப்பழத்தை நல்லா கழுவிட்டு சுடுதண்ணில 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம ஊற வச்சு எடுத்து வந்திருக்கோம். இதை வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு நல்லா நைஸா அரைச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததா வந்து 100 கிராம் கடலை மாவை ஒரு வடசட்டியில போட்டு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். அதாவது அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் வறுத்துட்டு இதை ஜலிச்சு எடுத்து ஒரு கப்ல சேர்த்துக்கலாம். அது கூட 75 ml வாசனை இல்லாத ஆயில் எடுத்து வச்சிருக்கோம். இதை சேர்த்துட்டு நல்லா கட்டி இல்லாம விஸ்க் வச்சு கரைச்சு எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் மைசூர் பாக் செய்யறதுக்கு அடுப்புல அதே கடாய் மீண்டும் வச்சுட்டு அதுல பாத்தீங்கன்னா 150 கிராம் சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை மூழ்கிற அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு சர்க்கரை கரைஞ்சி கொதிச்சு ஒரு கம்பி பதம் வந்ததுக்கு அப்புறம் அரைச்சு வச்சிருக்கிற அத்திப்பழ விழுதம் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது கூட கரைச்சு வச்சிருக்க கடலை மாவு கரைசலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது ரெண்டும் நல்லா ஒரு 10 நிமிஷம் கைவிடாம கலரும் பொழுது நல்லா திக்காகி வரும். இந்த டைம்ல 100 ml நெய் எடுத்து வச்சிருக்கோம். இதை வந்து 2-3 டைமா நம்ம பிரிச்சு கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இந்த நெய் எல்லாமே அத்திப்பழம் மைசூர் பாக்கு வந்து நல்லா உறிஞ்சிக்கும். அதுக்கப்புறம் வந்து பேன்ல ஒட்டாம வரும்போது அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஒரு நிமிஷம் கைவிடாம கலந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரேல வந்து நெய் தடவி வச்சிருக்கோம். இதுல வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து தடவிட்டு இதை வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த அத்திப்பழம் மைசூர் பாக்கு ரொம்ப டேஸ்டியா இருக்கும், ஹெல்தியானதா இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃபுடி தமிழா ஃபாலோ பண்ணுங்க.